Gynoecium. Gynoecium or pistil is the female reproductive part of the flower. Flower அதாவது gynoecium or pistil அப்படிங்கிறது flower female reproductive part அப்படின்னு சொல்லலாம். A pistil consists of an expanded basal portion called the ovary, an elongated section are called style, and an apical structure and the receives pollen called stigma. Ovary with stipe is called stiptate ovary. Listen, pistil எப்படி இருக்கும் அப்படின்னா expanded basal portion தான் நாம ovary அப்படிங்கிறோம். அதில் elongated section தான் நம்ம style அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் pollen grains ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட் தான் நம்ம ஸ்டிக்மா அப்படிங்கிறோம். இப்போ ஓவரி வந்து ஸ்டைப் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டைப்டேட் ஓவரி. ஸ்டைப்னா காம்பு, சரிங்களா? அதாவது சூலக காம்பு இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டைப்டேட் ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு பேசல் பார்ட்டு தான் ஓவரி. நெக்ஸ்ட் எலாங்கேட்டட் டைப் என்னது எலாங்கேட்டட் செக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டைல் அப்படின்னும். ஸ்டிக்மா வந்து மேலே என்னது போலன்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட். நெக்ஸ்ட் கார்பல் அப்படின்னா they are component of a gynoecium. they are component of gynoecium. கைனீசியத்தோட காம்பனண்ட் தான் நம்ம கார்பல் அப்படின்னு சொல்கிறோம். gynoecium is made up of one or more carpels. gynoeciumல வந்து one or more carpels இருக்கலாம். carpels may be distinct or connate. carpels எப்படி இருக்கலாம் distinct தனியாகவும் இருக்கலாம், connate ஒன்றா இணைஞ்சு இருக்கலாம். பாருங்கள் number of carpels unicarpellary எப்படி இருக்கலாம் யூனிகார்பலரி ஆர் மோனோகார்பலரி. சிங்கிள் கார்பலாக இருக்கும், எக்ஸாம்பிள் ஃபேபியேசி. பைகார்பலரி அப்படின்னா 2 கார்பல்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் ரூபியேசி. ட்ரைகார்பலரி அப்படின்னா 3 கார்பல்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் குக்கர்பிட்டேசி. டெட்ரா கார்பலரி அப்படின்னா 4 கார்பல்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் லேமியேசி. மல்டி கார்பலரி அப்படின்னா மெனி கார்பல்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் நிம்பையேசி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ். கார்பல்ஸோட ஃபியூஷன் இணைவு. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர். இது வந்து சிஸ்டமேட்டிக் வகைப்பாட்டில் ஒரு முக்கிய கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போகார்பஸ் கைனிஷியம் இஸ் ஜென்ரலி த்ரோ டு பி ஆன்சிஸ்ட்ரல் கண்டிஷன் இன் ஆன்ஜிஸ்போம்ஸ். அப்போகார்பஸ் அப்படிங்கிறது அதாவது இணையா சூழலே சூலகம் அப்படிங்கிறது ஆன்ஜிஸ்போம் பிளான்ட்டில் வந்து ரொம்ப மூதாதையர் நிலை, அதாவது ரொம்ப முன்னேறிய நிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை பாருங்கள் அப்போகார்பஸ் சின்கார்பஸ் ஓவலி அப்படின்னு சொல்லலாம். அப்போகார்பஸ் அப்படின்னா இணையாத சூழ்நிலை. எ பிஸ்டில் கண்டெய்ன்ஸ் 2 or more distinct கார்பல்ஸ். என்னது பிஸ்டிலில் 2 or more distinct கார்பல்ஸ் இருக்குது, தனித்த கார்பல்ஸ் இருக்கும். இங்கே வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து அனோனா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சின்கார்பஸ் அப்படின்னா எ பிஸ்டில் கண்டெய்ன்ஸ் 2 or more கார்பல்ஸ் விச் ஆர் கொனைட். இல்லை எப்படி இருக்கும் 2 or more கார்பல்ஸ் வந்து இணைஞ்சிருக்கு, கொனைட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் டொமேட்டோ. இங்கே பாருங்கள் அப்போகார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்கார்பஸ் லாக்குலர் அதாவது சின்கார்பஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ், சூலக அறைகளின் எண்ணிக்கை. ஓவரி பியர்ஸ் ஓவியல்ஸ் ஆன் ஏ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் கால்டு பிளசண்டா. அதாவது ஓவரி எதை பியர் அதாவது உற்பத்தி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஓவியூல்ஸை. இதை ஓவியூல்ஸையும் ஓவரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ தான் பிளசண்டா அப்படிங்கிறோம். எ செப்டம் இஸ் ஏ கிராஸ்வால் ஆர் பொசிஷன் ஆஃப் த ஓவரி. அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா செப்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூலக அதாவது ஓவரியையும் சூலகப்பையின் குறுக்குச்சுவர் அதனோட பிரிவினை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது செப்டம் இஸ் எ கிராஸ்வால் ஆர் பொசிஷன் ஆஃப் த ஓவரி. கிராஸ்வால் அல்லது பொசிஷன் ஆஃப் ஓவரியோட அந்த கிராஸ்வாலுக்கு தான் நம்ம செப்டம்ங்கிறோம். த வால் ஆஃப் ஓவரி அண்ட் செப்டா ஃப்ரம் கேவிட்டி கால்டு லாக்யூல். அப்போ என்ன பண்ணுறோம் இந்த லாக்யூல் அப்படிங்கிறது அதாவது என்னது வால் ஆஃப் த ஓவரி, ஓவரியோட வாலும் செப்டா ஃப்ரம் த ஹேபிட்டி கால்டு லாக்யூல். அதாவது சூலகப்பையின் சுவர்களும் செப்டாக்களும் உருவாக்கக்கூடிய ஒரு கேப் தான் என்ன சொல்கிறோம் சூலக அறை அப்படின்னு சொல்கிறோம். லைக் த டெட்ராலாக்குலர் அண்ட் பென்டாலாக்குலர் ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அக்கார்டிங் டு த லாக்யூல் மெம்பர்ஸ் 4 or 5. இப்போ டெட்ராலாக்குலர் அப்படின்னா அதனோட லாக்யூல்ஸ் என்னது 4ஆக இருக்கும். பென்டாலாக்குலர் அப்படின்னா அதனோட லாக்யூல்ஸ் வந்து 5ஆக இருக்கும். மோர் தென் 1 லாக்யூல் ஓவரிஸ் ஆர் கால்டு ஃப்ளூரிலாக்குலார். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட
லாக்யூல்ஸ் இருந்துச்சு, ஓவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ளூரி லாக்குலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், இப்போ பை லாக்குலார்னு என்ன, ட்ரை லாக்குலார் அதாவது டெட்ரா லாக்குலார், நெக்ஸ்ட்டு பை ட்ரை லாக்குலார், டெட்ரா லாக்குலார், பென்டா லாக்குலார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், extension of the condensed internode of the receptacle. என்ன அப்படின்னா, அதாவது இன்டர்னோடல் ரிசப்டக்கல், இடைக்கணு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிசப்டக்கல் அப்படின்னாவே என்ன சொல்லலாம், பூத்தளம். இப்போ ஆந்தோஃபோர் அப்படின்னா என்ன, த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலக்ஸ் அண்ட் கொரெல்லா. அதாவது கேலக்ஸுக்கும் கொரெல்லாவுக்கும் இடையே என்ன இருக்கும், அந்த இன்டர்னோடல், அதாவது அந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜைலின் கொனாய்டியா. இப்போ ஆந்தோஃபோர் டயக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆண்டோஃபோர், ஆண்ட்ரோஃபோர், the internodal elongation between the corella and the andricium. அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் குரூவியா. அதாவது கேலக்ஸுக்கும் கொரெல்லாவுக்கும், அதாவது ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னா கொரெல்லாவுக்கும் ஆண்ட்ரீசியத்துக்கும் இடையே உள்ள அந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாரு, கைனோஃபோர் அப்படின்னா என்ன, த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். ஆண்ட்ரீசியத்துக்கும் கைனீசியத்துக்கும் இடையே உள்ள இன்டர்னோடல் எலாங்கேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனோஃபோர் அப்படிங்கிறோம். இதுக்கு ஹெப்பாலிஸ், எக்ஸாம்பிள் ஹெப்பாலிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கைனன்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர், த யூனிஃபைடு இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரெல்லா அண்ட் ஆண்ட்ரீசியம் அண்ட் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம், எக்ஸாம்பிள் கைனன்ட்ராப்சிஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் வந்து கொரெல்லா அண்ட் ஆண்ட்ரீசியத்துக்கும் ஆண்ட்ரீசியம் அண்டு கைனீசியத்துக்கும் இடையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கைனன்ட்ராப்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எல்லாம் டயக்ராம் பாருங்கள். கைனன்ட்ரோஃபோர் இருக்குது, ஆண்ட்ரோஃபோர், ஆந்தோஃபோர், ஆண்ட்ரோகைனோஃபோர். ஓகேவா? டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓவரி பொசிஷன். ஓவரியோட பொசிஷனை வச்சு அதை வந்து 3 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. The position or attachment of ovary relative to the other floral parts. It may be classified into superior ovary. அதாவது ஓவரி அதர் ஃப்ளாரல் பார்ட்ஸோட ஒட்டி இருக்கக்கூடிய தன்மையை வச்சு அதில் 3 டைப்ஸ். சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா மேல்மட்ட சூர்ப்பை அப்படின்னு சொல்லலாம். அப்போது இட் இஸ் த ஓவரி வித் த செப்பல், பெட்டல் அண்ட் ஸ்டாமன்ஸ் அட்டாச் டு த பேஸ் ஆஃப் த ஓவரி. ஓவரியோட பேஸ் போர்ஷனில் என்னது, செப்பல்ஸும் பெட்டல்ஸும் ஸ்டாமன்ஸும் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம், சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லலாம். எங்கே, பேஸ் போர்ஷனில் அடிப்பகுதியில் ஒட்டியிருக்கிறது. நெக்ஸ்ட் இன்ஃபீரியர் ஓவரி. இட் இஸ் த ஓவரி வித் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டாமன்ஸ் அட்டாச் டு த அஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஓவரி. இங்கே எப்படி இருக்கும், அதாவது கேலக்ஸ், கொரெல்லா, ஆண்ட்ரீசியம் எல்லாமே அதாவது அஃபெக்ட்ஸ் முனைப்பகுதியில் ஒட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. இட் இஸ் த ஓவரி வித் த செப்பல், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டாமன்ஸ் ஆர் ஹைபந்தியம் அட்டாச் நியர் த மிடில் ஆஃப் த ஓவரி. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைபந்தியம், அதாவது சூலகப்பையின் ஓவரியோட சென்ட்ரல் போர்ஷனில் அட்டாச்ட் ஆகிருக்கும். எது, செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ் எல்லாமே. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. டயக்ராம் பாருங்கள். இப்போ ஹைப்போகைனஸ் ஃப்ளார்லாம் எப்படி இருக்கும், பெரிகைனஸ் ஃப்ளார்லாம் எப்படி இருக்கும், இது வந்து சுப்பீரியர் ஓவரி. ஏன் அப்படி சுப்பீரியர் ஓவரிங்கிறோம், ஓவரிக்கு என்னது, ஓவரிக்கு பேஸ் போர்ஷனில் என்ன இருக்கும், கேலக்ஸ் கொரெல்லாம் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எப்பிகைனஸ் அப்படின்னு, பெரிகைனஸ் அப்படின்னு என்ன சொன்னோம், மிடில் ஓவரியோட அஃபெக்ட்ஸ் போர்ஷனில் இருக்கும் இல்லையா. ஓவரிக்கு மேலே என்ன இருக்கும், கேலக்ஸ் கொரெல்லா, ஆண்ட்ரீசியமெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரிகைனஸ் அப்படின்னா ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரினா மிடில் போர்ஷனில் இருக்கும், ஓவரியோட மிடில் போர்ஷனில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஹைப்போகைனஸ் ஃப்ளார்னா என்ன? ஹைப்போகைனஸ் ஃப்ளார். The term is used for sepal, petal and stamens attached at the base of the superior ovary. superior ovary-க்கு கீழே, அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் மால்வேசி எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ் எல்லாமே ஓவரியோட பேஸ் போர்ஷனில் இருக்கும். அதுதான் நம்ம ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எப்பி ஹைப்போகைனஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெலிகைனஸ்னால் என்ன? The term is used for hypanthium attached to the base of the superior ovary. என்னது? பெலிகைனஸ்னா என்ன? என்னது? The term is used hypanthium attached to the base of the superior ovary. Base of hypanthium அதாவது base of the superior ovary-ல அமைஞ்சிருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? பெலிகைனஸ் அப்படின்னு. எப்பி பெலிகைனஸ் அப்படின்னா the term is used for sepals, petals and stamens attached to the middle of the ovary. ஓவரியோட மிடில் போர்ஷனில் கேலக்ஸ் கொலால எல்லாம் அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம்? எப்பி ஹைப்போகைனஸ் அப்படின்னு. இதை ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லலாம், ஃபேபேசி ரோசேசி. நெக்ஸ்ட் எபிகைனஸ் அப்படின்னா the term is used for sepals, petals and stamens attached at the tip of the inferior ovary. எக்ஸாம்பிள் குக்கும்பர், ஆப்பிள், ஆசிட் ரேசி. இங்கே எப்படி இருக்குன்னா டிப் ஆஃப் த இன்ஃபீரியர் ஓவரி, அதாவது டிப், அதாவது எங்கே இருக்கும் அப்படின்னா அதனோட டிப் போர்ஷனில் அதாவது மேல் பகுதியில் இணைஞ்சிருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் எபிபெலிகைனஸ் அப்படின்னா the term is used for hypanthium attached to the apex of the inferior ovary. எங்கே இன்ஃபீரியர் ஓவரினா இந்த மிடில் போர்ஷனில் அமைஞ்சிருக்கிறது நம்ம இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளசன்டேஷன். பிளசன்டேஷன் அப்படின்னா சூலொத்து முறை. The mode of distribution of placenta inside the ovary. அதாவது ஓவரிக்குள்ளே எப்படி சூழ்கள், அதாவது என்ன அப்படின்னா ஓவியல்ஸ் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு, சூலகப்பை வந்து சூலகப்பையினுள் சூழ் ஒட்டு திசை அமைந்திருக்கக்கூடிய முறைக்கு தான் நாம் என்ன சொல்கிறோம்? சூழொத்து முறை அப்படிங்கிறோம். The mode of distribution of placenta inside the ovary. For first one, marginal placentation. Marginal placentation na it is with the placenta along the margin of unicarpellate ovary. Example Fabaceae. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றை சூலகத்தோட விளிம்பு பகுதியில் என்ன இருக்கும்? சூலொத்து திசு ஒட்டி இருக்கும். அதாவது அதனோட மார்ஜினல் போர்ஷனில் என்ன இருக்கும்? ஓவியல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூப்பர்ஃபிஷியல், அதாவது ஓவியல்ஸ் அரைஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. செப்டாவோட சர்ஃபேஸ் போர்ஷனில் வந்து என்ன இருக்குது? ஓவியல்ஸ் அரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது சூப்பர்ஃபிஷியல். அதாவது குறுக்குச்சுவர்களோட, அதாவது சர்ஃபேஸ் போர்ஷனில் குறுக்குச்சுவரோட புறப்பரப்பில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நிம்ஃபையேசி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சென்ட்ரல், அதாவது தனித்த சூலொத்து முறை. It is with the placenta along the column in compound ovary without septa. இங்கே என்னது? வித்தவுட் செப்டானா குறுக்குச்சுவரற்ற இணைந்த சூலகப்பைக்குள்ளே என்ன இருக்கும்? அதோட மையப்பகுதியில் ஒட்டி காணப்படும். அதாவது ஓவரிக்கோட மையப்பகுதியில் இந்த ஓவியல்ஸ் ஒட்டி இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீ சென்ட்ரல். இது வந்து காரியோஃபிலேசி, நெக்ஸ்ட்டு டயாந்தஸ், நெக்ஸ்ட்டு பிரிம்ரோஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சல் பிளசன்டேஷன் அப்படின்னா the placenta arises from the column in a compound ovary with the septa. இதில் வந்து என்ன அப்படின்னா ஆக்சல் பிளசன்டேஷன், அதாவது அச்சு சூழ் ஒட்டுமுறை அப்படின்னா என்ன ஆகுது? இந்த பிளசண்டா வந்து என்ன ஆகுது? பிளசண்டா வந்து செப்டா, அதாவது குறுக்குச்சுவருடைய பல அதாவது சூழ்களை வந்து இணைக்கக்கூடிய மையச்சிலிருந்து தோன்றும், அதாவது மையப்பகுதியிலிருந்து உருவாகும். அதான் ஆக்சில் அப்படின்னு சொல்கிறோம். த பிளசண்டா அரைஸ் ஃப்ரம் த காலம் இன் ஏ காம்பவுண்ட் ஓவரி. காம்பவுண்ட்னா கூத்தா நிறையா இருக்கும். இது டொமேட்டோ, ஹைபிஸ்கஸ், லெமன் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு பரைட்டல் ஓவரி, அதாவது இல்லை இட் இஸ் த பிளசண்டா அந்த ஓவரி வால்ஸ் ஆர் அப்பான் இன்க்ளூடிங் பொசிஷன்ஸ் ஆஃப் ஏ யூனிலாக்குலர். இதில் காம்பவுண்ட் ஓவரி. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிலாக்குலார், அதாவது ஒரே ஒரு சூலக அறை மட்டும்தான் இருக்கும். இதில் இணைந்த சூலக பையின், அதாவது சுவர்களின் மீது என்ன இருக்கும் அப்படின்னா
இந்த ஓவியூல்ஸ் எல்லாமே அந்த பிளசண்டா மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், ஆஜிமோன், குக்கும்பர். இங்கே பாருங்கள், parietal placentation. ஓகேவா, மார்ஜின் போர்ஷனில் அரைஸ் ஆகிருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் பேசல். இட் இஸ் த பிளசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. பிளசண்டா எங்கே அமைஞ்சிருக்கு? ஓவரியோட பேஸ் போர்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. சன்ஃப்ளவர், ஆசிட் ரேஷி, மேரிகோல்டு, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பீரியாந்த் ஆர் ஆண்ட்ரிஷியல் பொசிஷன்ஸ். ஆண்ட்ரிஷியல் பொசிஷன் ஆன் தலாமஸ். அதாவது பீரியாந்த் ஆண்ட்ரிஷியல் பொசிஷன் இன் தலாமஸ். அதாவது பூத்தளத்தில் ஆண்ட்ரிஷியம் வந்து எப்படி இணைஞ்சிருக்கு அதை வச்சு சொல்லியிருக்காங்க. It describes placement of the perianth and andrecium relative to the ovary and to a hypanthium if present. அதாவது ஒரு ஃப்ளாரில் பீரியாந்த் வந்து ஆண்ட்ரீஷியத்தோட அதாவது அமைவிடத்தை குறிக்கும். இதில் வந்து ஓவியூல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஹைப்பந்தியம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ப என்ன இருக்கும் அப்படின்னா அதனோட பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஹைப்பந்தியம் இருந்துச்சு ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதனோட எப்படி இருக்கும், அந்த பீரியாந்த் வந்து எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹைப்பந்தியம் அப்படின்னா என்ன? A fleshy elevated often nectariferous cup-like thalamus. அதாவது சதைப்பற்றில் உள்ள ஏற்றமடைந்த மேக்ஸிமம் என்ன இருக்கும், தேன் சுரப்பிகளுடைய கோப்பை வடிவ பூத்தளம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பந்தியம் அப்படிங்கிறோம்.